கன்வென்ஷனல் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரெண்டு விதமான எனர்ஜி பார்த்தோம். அதான் கன்வென்ஷனல் எனர்ஜி அப்படிங்கிறது வழக்கமா நாம பயன்படுத்துற ஒரு எனர்ஜி சிஸ்டம், அதான் கன்வென்ஷனல் எனர்ஜி. நான் கன்வென்ஷனல் அப்படிங்கிறது இப்போ புதுசா உருவாக்கப்பட்ட சிஸ்டம்ஸ். கன்வென்ஷனல் எனர்ஜியை வந்து நாம நான் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம், ஏன்னா அது திரும்பி புதுப்பிக்க முடியாது. நான் கன்வென்ஷனல் எனர்ஜியை வந்து நம்ம ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்றோம், ஏன்னா அது புதுப்பிக்க முடியும். ஸோ இதுல நம்ம ஒரு எனர்ஜி சிஸ்டத்துலயும் என்னென்ன டைப் ஆஃப் எனர்ஜி சோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதில் சோலார் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம், அதுதான் இந்த டாபிக். சோலார் எனர்ஜி வந்து ரெனியூவபிள் எனர்ஜில வருது, புதுப்பிக்க முடியும். அதே மாதிரி இது ஒரு நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, அதாவது புதுசான முறையில உருவாக்குறது. ஓகே, ரைட். இப்போ இந்த சோலார் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சோலார் எனர்ஜி. இந்தியா இஸ் a country blessed with enormous solar potential. இந்தியா பாத்தீங்கன்னா எல்லா நேரங்களிலும் சூரிய ஒளி அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு நாடு. நல்ல சூரிய ஒளி எல்லா காலங்கள்லயுமே இருக்கும், இரவை தவிர மீதி எல்லா காலங்கள்லயுமே சூரிய ஒளி அதிகமா இருக்கும். ஆனா அப்படி கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியில about 90% of the solar potential remains unutilized. அப்படி கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியில 90% சூரிய ஒளி எந்தவித பயன்பாடும் இல்லாம வீணாயிட்டு போயிட்டு. ஸோ அப்ப அந்த மாதிரி அபண்டடா கிடைக்கிற இந்த சூரிய ஒளிய நாம என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பயன்படுத்த முடியும். சோலார் எனர்ஜி வாஸ் ஃபர்ஸ்ட் இன் இயர் 1839 when scientist Alexander Edmund discovered. அலெக்சாண்டர் எட்மண்ட் அப்படின்றவர் தான் 1839ஆம் ஆண்டு சோலார் எனர்ஜியை முதல்ல கண்டுபிடிச்சார். Such substances which in presence of light could produce a small amount of current. இது என்ன பண்ணுனா, சூரிய ஒளியில இருந்து அவர் கண்டுபிடிக்கல, லைட் எனர்ஜியில இருந்து, ஒளியில இருந்து, சாதாரண லைட் எனர்ஜியில இருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத கண்டுபிடிச்சார். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன். அதுல இருந்து தான் சோலார் எனர்ஜி சிஸ்டமே டெவலப் ஆகுது. சோலார் எனர்ஜி டெக்னிக் வாஸ் தென் டெவலப்டு ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் த போட்டோவோல்டாயிக் செல் இன் இயர் 1876. அதுக்கப்புறம் 1876ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 40-43 வருஷம் கழிச்சுதான் சோலார் எனர்ஜி சூரிய ஒளியிலிருந்து எனர்ஜி கண்டுபிடிக்கக்கூடிய சிஸ்டம் கண்டுபிடிக்கிறாங்க. அவ எப்போ அப்படின்னா போட்டோவோல்டாயிக் செல், இதுதான் சூரிய ஒளியிலேருந்து கண்டுபிடிக்கிறது முக்கியமா. பிவி செல் அப்படின்னு இதை ஷார்ட்டா சொல்லுவோம். போட்டோவோல்டாயிக் செல்ல ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம்? பிவி செல் அல்லது சோலார் செல், மூணுமே அதை குறிக்கிறது தான். இல்லைன்னா சோலார் செல், எப்படி வேணா இதை சொல்லலாம். ஓகே, ரைட். So the sun's energy can be converted into an electrical energy and can be used to power up the electrical and electronic equipments. அப்ப சூரிய ஒளியில இருக்கக்கூடிய அந்த சக்தியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா நாம கன்வெர்ட் பண்ணி அதை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் உபகரணங்களுக்கு இது தேவையான சக்தியை கொடுக்க பயன்படுத்துறோம். அப்போ ஒரு எனர்ஜி சோர்சஸும் இருக்கு. அப்ப இந்த சோலார் எனர்ஜி சோர்சஸ்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, consumption of energy obtained from solar system does not produce any harmful gases like CO2, SO2, etc. அதாவது சோலார் எனர்ஜியை நம்ம பயன்படுத்துறதன் மூலியமா எந்த விதமான மாசுபாடு உள்ள காற்றை இது ப்ரொடியூஸ் பண்ணாது. எது கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்றோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் ஆக்சைடு, இந்த மாதிரியான காற்றெல்லாம் இது உற்பத்தி செய்யாது. மேலும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த டிவைஸ் யூஸ்ட் இன் திஸ் சிஸ்டம் இஸ் நாட் வெரி காஸ்ட்லி. இதுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய அந்த டிவைசஸ் இருக்கு இல்லையா, பேட்டரி, அப்புறம் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர், இன்வெர்டர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஈஸியா நம்ம வந்து சூரிய ஒளியிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த இயர், வருடம் முழுக்க, அதுவும் இந்தியா போன்ற நாடுகள்ல வருடம் முழுவதும் சூரிய ஒளி கிடைச்சிட்டு இருக்கும். அதனால நமக்கு கண்டினியூவா பவர் கிடைச்சிட்டு இருக்கும். சோலார் எனர்ஜி கேன் பி யூஸ்டு இன் ரிமோட் பிளேசஸ்.
ஒரு ரிமோட் பிளேசஸ், அதாவது எந்த விதமான ஒரு மலையில ஒரு பள்ளத்தாக்குல இங்கிருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டவர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போக முடியாத இடத்துல கூட நம்ம வெறுமனே ஒரு சோலார் பேனல் இருந்தா போதும், அங்க சூரிய ஒளியை ப்ரொடியூஸ் பண்ணி நாம சூரிய ஒளியில இருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அதான் ரிமோட் பிளேசஸ்லயும் பயன்படுத்த முடியும். கேன் பி யூஸ்டு டு பவர் சிஸ்டம் லைக் கால்குலேட்டர், வாட்சஸ் எக்ஸெட்ரா. இப்போ வாட்ச், கால்குலேட்டர்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா சோலார் செல்ல உள்ள வச்சுட்டோம்னா அதுல இருந்தே நம்ம நேரம் அதுக்கு தேவையான பவரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம், பேட்டரி போட தேவையில்லை. இட் ப்ரொடியூசஸ் நேச்சுரல் எனர்ஜி விச் கேன் ஹெல்ப் இன் ரெடியூசிங் எலக்ட்ரிசிட்டி பில். நம்ம நேச்சுரலா அதாவது எங்கேயுமே கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டு மொட்டை மாடியில கூட நம்ம பேனலை வச்சு நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுனால இதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இதனுடைய பயன்கள். சோலார் எனர்ஜி இன் இந்தியா. இந்தியால சோலார் எனர்ஜி எப்படி இருக்கு? ஓகே, இந்தியா இஸ் லொகேட்டட் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த ஈக்குவேட்டர். கடகரேகை பூமத்திய ரேகைக்கு இடையில இந்தியா இருக்குது. நல்லா கவனிங்க, இதுதான் இந்தியா. இந்தியா பாத்தீங்கன்னா இது கடகரேகை, இது பூமத்திய ரேகை, இதுக்கு இடையில இருக்கு. ஸோ அதனால இந்தியா has an average annual temperature that ranges from 25 degree centigrade ல இருந்து 27.5 degree centigrade அளவுக்கு நமக்கு வெப்பநிலை ஆவரேஜா எல்லா காலங்களிலுமே நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். திஸ் மீன்ஸ் தட் இந்தியா ஹஸ் ஹியூஜ் சோலார் பொட்டன்ஷியல். சோலார் பொட்டன்ஷியல் அதிகமா இந்தியால இருக்கு. பர்டிகுலரா the sunniest part are situated in the southeast coast from Kolkata to தமிழ்நாடு. இங்க கொல்கட்டால இருந்து தமிழ்நாடு வரை சூரிய ஒளி அதிகமா கிடைக்கும். அப்ப தமிழ்நாடு போன்ற ஏரியால சோலார் எனர்ஜி ஜென்ரேட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். சோலார் ஹீட்டிங் பிரின்சிபிள். சோலார் எனர்ஜி மட்டும் இல்லாம சோலார் ஹீட்டிங் பிரின்சிபிள், டைரக்டா சோலார்ல இருந்து ஹீட் பண்ணி வாட்டரை பயன்படுத்துறோம். இப்ப என்னன்னா, இங்க சோலார் கலெக்டர்ஸ் இருக்கும். சூரிய ஒளியிலிருந்து நேரா வெப்பம் வரும். வெப்பம் வந்த உடனே இது என்ன பண்ணும், வெப்பத்தை கீழே வைக்கும். வெப்பத்தை வந்து வாட்டர்ல டைரக்டா கடத்தும். இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிற லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹாட் வாட்டர், ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஹாட் வாட்டர், ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் கோல்டு வாட்டர். இப்போ இந்த ஹாட் வாட்டர் அப்படியே சூரிய ஒளியிலேருந்து கன்வெர்ட் ஆகி ஹாட் வாட்டர் நேரா உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் பயன்பாடு முடிஞ்ச உடனே கூலாகி திரும்பி போய் கலெக்டர்ல ஹீட் ஆகிட்டே வந்துட்டோம். இது ஒரு சைக்கிள். இது கோல்டு வாட்டர் தீர்ந்து போச்சுன்னா நம்ம கோல்டு வாட்டரை ஃபீட் பண்ண முடியும். இது இல்லாம ஹீட் இன்னும் பத்தல அப்படின்னா ஒரு பாய்லர் வழியாகவும் நம்ம ஹீட் வாட்டரை உள்ள அனுப்பி அப்புறம் கோல்டு ஆனவனே உள்ள போயிடும். ஸோ ரெண்டு விதமாகவும் ஹீட் பண்ணி நம்ம ஹாட் வாட்டரை வெளியில எடுத்துக்க முடியும். சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் பெர்ஃபார்ம் த ஃபாலோவிங் 3 பேசிக் ஃபங்க்ஷன். சோலார் ஹீட்டிங் சிஸ்டத்துல 3 முக்கியமான பேசிக் சிஸ்டம்ஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். Radiant energy from the sun is captured and converted to the solar thermal energy by the solar collector. சோலார் கலெக்டர் வழியா சூரிய ஒளியில இருக்கக்கூடிய ரேடியன்ட் எனர்ஜியை நாம தெர்மல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட். தென் ஸ்டோரேஜ். The solar thermal energy is stored using thermal mass water tank or rock bins. இது உள்ள இருக்கக்கூடிய வாட்டர் அல்லது ராக் பின்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த ஹீட்டை வந்து நம்ம உள்ள சேமிச்சு வைக்கிறோம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். Distribution of the heat can be done with both active solar energy and passive solar energy method. Active solar energy na நேரா இந்த வாட்டரை அப்படியே பயன்படுத்துறது ஆக்டிவ். பாசிவ் அப்படின்னும்போது இந்த வாட்டரை வச்சு இன்னொரு வாட்டரை ஹீட் பண்ணி அதை பயன்படுத்துறது. ஸோ ரெண்டு விதத்துல எப்படி வேணா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். அப்ப கலெக்ஷன், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் 3 மெத்தட்ல சோலார் ஹீட்டிங் பிரின்சிபல் பயன்படுது. ஸோ சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் எங்கெல்லாம், சோலார் ஸ்பேஸ் ஹீட்டிங், ஸ்பேஸ்லாம் வாட்டரை ஹீட் பண்றதுக்கு சோலார் வாட்டர் ஹீட்டிங், பூல் ஹீட்டிங்ஸ், அதாவது தனியாக சோலாரை வச்சு தண்ணியை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு குளம் இந்த மாதிரி ஏரியாவில் ஹீட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நாம இந்த சோலார் ஹீட்டிங் பிரின்சிபிள்ஸை பயன்படுத்துகிறோம். தென் இன்னொரு முக்கியமான பயன்பாடு சோலார் எலக்ட்ரிசிட்டி பிரின்சிபிள்ஸ். சோலார் எலக்ட்ரிசிட்டி பிரின்சிபிள்ஸ் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவி செல் ஆல்ரெடி சொன்னோம். பிவி செல்னா என்ன, போட்டோ வோல்டேக் செல். இதுல இருந்து சன்னுல இருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆகும். இது டிசி. ஸோ இந்த டிசியை நம்ம எம்பிபிடி, அதாவது மேக்சிமம் பவர் பாயிண்ட் ட்ராக்கிங், இது வழியா நாம பேட்டரியில ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணிட்டு தேவைப்படும் போது இந்த டிசியை நேரா டிசி லோட்ஸுக்கு கொடுத்துடலாம். அதாவது எல்இடி லைட்ஸு, டிசி
எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வேணும்னா டிசி வேணும்னா டைரக்டாவே டிசியை பயன்படுத்தலாம். இல்ல அல்லது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தணும்னா இந்த டிசியை ஏசியா இன்வெர்ட் பண்றோம். ஒரு இன்வெர்டர் பயன்படுத்தி அதுல இருந்து நம்ம இந்த டிசி ஏசியா எடுத்து ஏசி லோட்ஸ் கொடுக்கலாம். அல்லது நம்ம கிட்ட அதிகப்படியா பவர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டிக்கும் கிரிட்டுக்கும் இதை நம்ம சப்ளை பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். சோலார் எலக்ட்ரிக் சிஸ்டம் யூஸ் சோலார் செல்ஸ் டு கன்வெர்ட் த sun's radiant energy into electricity. சோலார் எலக்ட்ரிக் சிஸ்டத்துல சூரிய ஒளியினுடைய radiant energy எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்றோம். This is done using a principle known as photovoltaic effect. இந்த எஃபெக்ட்டுக்கு பேரு photovoltaic effect, PV effect. Okay. Solar panels convert sunlight into DC electricity, which is stored via a charge controller into batteries. Solar cell வந்து அந்த பேனல் வந்து சன்லைட்டை டிசி சப்ளையா, டிசி எலக்ட்ரிசிட்டியா, சன்லைட்ல இருந்து டிசி எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணோம், சார்ஜ் கண்ட்ரோல் வழியா பேட்டரியில ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த இடத்துல பேட்டரி இருக்கும், பேட்டரியில ஸ்டோர் பண்ணிப்போம். டிசி லோட்ஸ் கேன் பி ரன் டைரக்ட்லி ஆஃப் தீஸ் பேட்டரிஸ். இதுல இருந்து டைரக்டா டிசி லோட்ஸை வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏசி வேணும்னா கேபிள் ஃப்ரம் த பேட்டரிஸ் go to an inverter which changes the DC to AC to run the conventional household loads. நம்ம வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு ஏசிலாம் தேவை. அதனால இந்த டிசியை ஒரு இன்வெர்டரை பயன்படுத்தி ஏசியா கன்வெர்ட் பண்ணி, ஏசி சப்ளையா கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உபகரணங்களுக்கு சப்ளை கொடுக்கணும். அல்லது அது போக மீதி நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு அதை நாம கிரிட்டுக்கு சப்ளை கொடுக்க முடியும். அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் எலக்ட்ரிக் சிஸ்டம். சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற சிஸ்டத்தினால என்னென்ன நன்மைகள் இருக்கிறது? ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். சோலார் எனர்ஜி பாத்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், அதாவது என்ன அர்த்தம்னா சோலாரை நம்ம சூரிய ஒளி இன்னைக்கு பயன்படுத்துறேன், நாளைக்கு அதனால சூரிய ஒளி கம்மி ஆயிடுமா என்ன? நாளைக்கும் அதே மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப சூரிய ஒளி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரெனியூவபிள், புதுப்பிக்க வல்லது. தென் கன்சியூம் நோ ஃபியூவல், எந்த விதமான ஃபியூவலும் கன்சியூம் பண்ணாது. அதுக்கு எந்த விதமான லிக்யூட்ஸ், அதாவது பெட்ரோல், டீசல், இந்த மாதிரி எந்த விதமான ஃபியூலும் தேவையில்லை. நோ பொல்யூஷன், பொல்யூஷன் கிடையாது, காற்று மாசுபடாது. வைடு பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, நாம இந்த பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி நம்ம பெரிய லெவல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும், சின்ன லெவல்லையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது கால்குலேட்டருக்கு தேவையான பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் கிரிட்டுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு பெரிய லெவல்லையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி பில், நம்ம வீட்டில் சோலார் பேனலை வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நமக்கு வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லே இருக்காது, ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் பில்லு நம்ம சப்ளை பண்ணணும். லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு செலவு மிக மிக குறைவு. அது ரொம்ப பெருசா பராமரிப்புலாம் தேவையில்லை, ஜஸ்ட் பேனல் மட்டும் கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தா போதும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இன்னைக்கு தொழில்நுட்பம் சார்ந்த சோலார் எனர்ஜியில தொழில்நுட்பம் வந்து வெகுவா வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால நமக்கு நல்ல நல்ல டெக்னாலஜி கிடைச்சி இன்னும் அதனுடைய பயன்பாடு அதிகரிக்கும். டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது பலவிதமான டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், பலவிதமான அப்ளிகேஷன்ஸ்ல இதை நம்ம பயன்படுத்த முடியும். தோ இட் இஸ் மோர் அட்வான்டேஜஸ், சம் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தா கூட சில டிஸ்அட்வான்டேஜும் இதுல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இனிஷியல் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் இஸ் வெரி ஹை. ஃபர்ஸ்ட் செலவு பண்றோம் இல்லையா, இதை வாங்கிட்டு வந்து வச்சு செலவு பண்ண அந்த காஸ்ட் ஹை. ஏன்னா பேனல் காஸ்ட் 50,000 60,000 அளவுக்கு போயிடும். அஃபெக்டட் டியூ டு வெதர் கண்டிஷன், நல்ல மழை காலம்னு வச்சுங்க பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மேகம் மூட்டமோ நல்லா மூடிச்சு, அந்த காலங்கள்ல நமக்கு சரியான பவர் கிடைக்காது. பேட்டரி ஸ்டோரேஜ் இஸ் எக்ஸ்பென்சிவ், இந்த பவரை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கொடுத்துட முடியாது, இந்த பேட்டரியில இதை ஸ்டோர் பண்ண வேண்டியது. அந்த பேட்டரி இல்லையா, அதனுடைய காஸ்ட் வந்து அதிகம். யூசஸ் ஏ லாட் ஆஃப் ஸ்பேசஸ், இது என்னன்னா கொஞ்சம் பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அதிக இடம் தேவை. நீங்க ஒரு நிறைய ஒரு 1 மெகாவாட் அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஏக்கர் அளவுக்கு நிலம் தேவை. ஏன்னா பேனல் அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வைக்க வேண்டியிருக்கும். தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் சோலார் பவர் அண்ட் கன்வென்ஷனல் பவர், நாம வழக்கமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பவர் ப்ரொடக்ஷன் மெத்தடுக்கும் சோலார் மூலியமா பவர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ சோலார் பவர், கன்வென்ஷனல் பவர். The power produced using sunlight is called solar power or solar energy. நாம சூரிய ஒளியை வச்சு நாம பவரை ப்ரொடியூஸ் பண்ற மெத்தடுக்கு பேரு சோலார் பவர் அல்லது சோலார் எனர்ஜி. The power producing using coal, petroleum, natural gases etc. is called conventional power.
நாம பவரை வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு இதெல்லாம் வச்சு நம்ம பவர் ப்ரொடியூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மெத்தடுக்கு பேரு கன்வென்ஷனல் பவர் அப்படின்னு பேரு. their consumption does not produce pollution. சோலார் பவர்ல பொல்யூஷன் இருக்காது. does not pollution கம்மியாக இருக்கும். their consumption produces pollution. கன்வென்ஷனல் பவர் வழியா ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதிக மாசுபாடு இருக்கும். this energy cannot be produced at night. சோலார் பவர் வச்சு இரவு நேரங்கள்ல எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இரவு நேரங்களில் சூரிய ஒளி கிடையாது. ஆனா கன்வென்ஷனல் பவரை வச்சு this can be produced in day and night both. காலையிலும் பயன்படுத்தி பவரை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இரவு நேரங்களிலும் பவர் பயன்படுத்தி பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். then sources that produce solar power are unlimited and thus there is no danger of their depletion. sources சோலார் பவர்னுடைய பவர் எவ்வளவு சூரிய ஒளி இருக்குன்றது பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட். we cannot calculate, we cannot predict, எவ்வளோனே தெரியாது. அதனால நமக்கு டிப்ளிஷனே வராது, குறைபாடே இருக்காது. கண்டினியூவா நம்ம என்ன பண்ண முடியும், சூரிய ஒளியில இருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். பட் சோர்சஸ் தட் ப்ரொடியூஸ் கன்வென்ஷனல் பவர் ஆர் நான் ரெனியூவபிள் and thus they will deplete after some time. நம்ம ஒரு இடத்துல நிலக்கரி எடுத்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம் வச்சுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அந்த இடத்துல நிலக்கரி இல்லாம போயிடும், அதுக்கு பிறகு பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ இது காலம் ஆக 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 இதனுடைய சோர்ஸ் எல்லாம் அழிஞ்சு கொண்டே போகும். அதனாலதான் இதை நான் ரெனியூவபிள் பவர் அப்படின்னு சொல்றோம். the process to produce power using this is less costly. இதுல இருந்து நம்ம சோலார் பவர்ல இருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ற காஸ்ட் பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு. the process to produce power using this is very costly. கன்வென்ஷனல் பவர் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ற பவர் வந்து அதிக செலவு பிடிக்கும். ஓகே, their maintenance is cheap. சோலார் பவர்ல மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டு, காசு ரொம்ப கம்மி. their maintenance is costly. ஆனா கன்வென்ஷனல் பவர்ல மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். SPV solar photovoltaic power plant requires sufficient space and that too open to sunlight. அதிகமான, அதாவது சூரிய ஒளி மேல படக்கூடிய அதிகமான ஏரியா நிறைய தேவைப்படும் சோலார் பவர்ல. ஆனா கன்வென்ஷனல் பவர் எக்ஸப்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் திஸ் ரிக்வயர்ஸ் லெஸ் பவர். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதாவது நீர்ல இருந்து தயாரிக்கக்கூடிய மின்சாரம் தயாரிக்கக்கூடியது, அதுக்கு மட்டும்தான் அதிக இட வசதி தேவையை தவிர மற்றதுக்கெல்லாம் லெஸ் அதாவது குறைந்த இட வசதிகளே போதும் கன்வென்ஷனல் பவருக்கு. the overall electric power generation is limited up to several megawatts. நம்ம சோலார் பவர் வச்சு ஒரு மெகாவாட் ரேஞ்சில தான் நம்ம வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். the overall electric power generation may be done up to several thousands megawatt. ஆயிரக்கணக்கான மெகாவாட் ஜிகாவாட் ரேஞ்சில எல்லாம் நம்ம வந்து கன்வென்ஷனல் பவர் வச்சு எலக்ட்ரிக்கல் பவரை ஜென்ரேட் பண்ண முடியும். அப்ப எலக்ட்ரிக்கல் பவரை ஜென்ரேட் பண்றது சோலார் பவர்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். the operation of the plant is noiseless. சோலார் பவரை நம்ம பயன்படுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா எந்த விதமான சப்தமும் இருக்காது, ஒலி மாசுபாடுலாம் இருக்காது. ஆனா கன்வென்ஷனல் பவரை பயன்படுத்தும் போது the operation of the plant is not noiseless, சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சோலார் பவருக்கும் கன்வென்ஷனல் பவருக்கும் இடையில உள்ள அட்வான்டேஜஸ். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் நாம சோலார் பவரை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது சோலார் எனர்ஜில இருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், இதனுடைய நன்மைகள் என்ன, சோலார் எனர்ஜியை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், சோலார் எனர்ஜிக்கும் கன்வென்ஷனல் எனர்ஜிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.